Hello all, welcome to Study Buddy and in the video நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா distribution of oceans and continents. இது வந்து chapter 4 of 11th standard geography. So 11th standard geography இருக்கு இல்லையா, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபின்னு சொல்லி ப்ளூ கலர் புக்கில் ஒரு NCERT இருக்கும். ஸோ அந்த NCERTயை டீகோட் பண்ணி தான் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு நம்மளோட ஜியாகிரஃபி கோர்ஸ் முழுக்க ஜாயின் பண்ணணுன்னா 6th NCERTலேருந்து 12th as well as GC லியாங் புக் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி வேர்ட் பை வேர்ட் இந்த மாதிரி லைன் பை லைன் கவர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ எல்லா சாப்டர்ஸ் எல்லா கிளாஸஸ் இப்போ 6th ஸ்டாண்டர்டுக்கு வந்து 2 டெமோ வீடியோ இருக்கும், 7th 2 இருக்கும். அந்த மாதிரி ஒரு சாப்டர் எடுத்து உங்களுக்கு டெமோ வீடியோஸாக போட்டிருக்கேன். 11th ஸ்டாண்டர்டு டெமோ வீடியோஸாக போட்டிருக்கேன். இது செகண்ட் டெமோ வீடியோ. ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து யூடியூப்பில் போட்டிருக்கேன். அது இல்லாமல் நிறையா குட்டி குட்டி ஸ்னிப்பட் வீடியோஸும் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக போட்டிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஃபுல் கோர்ஸையும் ஜாயின் பண்ணணுன்னா 5000 rupees காஸ்ட் ஆகுது. ஃபுல் ஜியாகிரஃபிலும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா as well as உங்களுக்கு கொஷின் பேப்பர்ஸும் கிடைக்கும் சால்வ் அவுட் பண்ணுறதுக்கு. அண்ட் அது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு நான் 6th-லேருந்து 10th வரைக்கும் ஒரு அளவுக்கு படிச்சுட்டேன், எனக்கு 11th 12th தான் வர மாட்டேங்குது, கொஞ்சம் வேர்ட்ஸ் டிஃபிகல்ட்டாக இருக்குது, புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்குது, நிறைய விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் புக்குக்கு 500, 12th வந்து 500 காஸ்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு நம்மளோட ஜியாகிரஃபி கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. அண்ட் பேமெண்ட் வந்து கூகுள் பே, ஃபோன்பே, பேங்க் அக்கௌண்ட்டில் பே பண்ணிவிட்டு நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இப்போ டாபிக் உள்ள போயிடலாம். ஃபுல் கோர்ஸும் 6th-லேருந்து GC லியாங் வரைக்கும் 5000, 11th 12th மட்டும் 500 காஸ்ட் ஆகுது. ஸோ இந்த ப்ரீவியஸ் சாப்டர் ஸ்டடிட் த இன்டீரியர் ஆஃப் தி எர்த். ஸோ இன்டீரியர் ஆஃப் தி எர்த் வீடியோ பார்க்கலன்னா crust, mantle, core டீகோட் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன், அது போய் பாருங்கள். நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் இருக்குது. டெலிகிராம் குரூப் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ யூர் ஆல்ரெடி ஃபெமிலியர் வித் த வேர்ல்டு மேப். ஸோ வேர்ல்ட் மேப் இருந்ததுன்னா எடுத்து பாருங்கள். யூ நோ தட் காண்டினென்ட்ஸ் கவர் 29% ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் அண்ட் த ரிமைண்டர் இஸ் அண்டர் த ஓஷியானிக் வாட்டர்ஸ். ஸோ காண்டினென்ட்ஸ் வந்து 29% வந்து எர்த்தை வந்து கவர் பண்ணுது. ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா 71% வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா தண்ணி, ஓஷியானிக் வாட்டர்ஸ் தான் கவர் ஆகிருக்கு நம்ம எர்த்தில். அதனால ப்ளூ பிளானட்னு சொல்லுவாங்க. ஸோ த பொசிஷன் ஆஃப் த காண்டினென்ட்ஸ் அண்ட் த ஓஷன் பாடிஸ் ஆஸ் வி சி இன் த மேப் ஹவ் நாட் பின் த சேம் இன் த பாஸ்ட். ஸோ இது நம்ம பார்த்தோம் எப்படி வந்து ட்ரிஃப்ட் ஆச்சு அப்படிங்கிறது. அது காண்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரிக்கு வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். Moreover, it is now a well-accepted fact that oceans and continents will not continue to enjoy their present positions in the times to come. இப்போ இருக்கிற பொசிஷனும் ஃப்யூச்சரில் இருக்காது, மூவ் ஆகிட்டே தான் இருக்குங்கிறாங்க. ஸோ இஃப் திஸ் இஸ் ஸோ த கொஸ்டின் அரைசஸ், வாட் வேர் த பொசிஷன்ஸ் இன் த பாஸ்ட். ஸோ முன்னாடி எப்படி இருந்தது அப்படிங்கிறது, why and how do they change their position, எதனால் பொசிஷன்ஸ் மாறுது காண்டினென்ட்ஸும் ஓஷனோட பொசிஷன்ஸ். even if it is true that the continents and oceans have changed and are changing, scientists changing their positions, you may wonder as to how scientists know this. எப்படி scientists இதை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற question mark. how have they determined their earlier positions. முன்னாடி இருந்தது எப்படி வந்து நம்ம மனுஷங்க வாழாத காலத்தில் இப்படி தான் இருந்ததுன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத. அண்ட் ஸோ யூல் ஃபைண்ட் த ஆன்சர்ஸ்ன்னு சொல்கிறாங்க இந்த சாப்டர். ஸோ காண்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி ஆல்ஃப்ரெட் வெக்னர் ப்ரப்போஸ் பண்ணதுன்னு பார்த்தோம். ஸோ அப்சர்வ் த ஷேப் ஆஃப் த கோஸ்ட் லைன் ஆஃப் த அட்லாண்டிக் ஓஷன். ஸோ அட்லாண்டிக் ஓஷனோட மேப் எடுத்து பாருங்கள். ஸோ நேற்றே வந்து உங்களுக்கு நான் பிக்சர்ஸ் காட்டிட்டேன் கிளியராக. இது ஒரு கோ த்ரூ தான் இருக்கும். அந்த வீடியோஸ் பார்க்கலன்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் நான் அட்டாச் பண்ணுறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். ஓகே, ஸோ அந்த கோஸ்ட் லைனை பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் பி சர்ப்ரைஸ் பை த சிமெட்ரி ஆஃப் த கோஸ்ட் லைன் ஆன் ஈதர் சைட் ஆஃப் த ஓஷன். ஸோ ஜிக்ஸ் ஆஃப் இட் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா. நோ வண்டர் மெனி சயின்டிஸ்ட் தாட் ஆஃப் திஸ் சிமிலாரிட்டி அண்ட் கன்சிடர் த பாசிபிலிட்டி ஆஃப் 2 அமெரிக்காஸ், யூரோப் அண்ட் ஆஃப்ரிக்கா. ஸோ மேலே நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, மேலே யூரோப், கீழே ஆஃப்ரிக்கா. ஸோ இது ரெண்டும் வந்து இணைஞ்சிட்டு இருந்தது அப்படிங்கிற மாதிரி. To be once joined together. From the known records of the history of science, it was Abraham, இது கிளியராக இல்லை கைஸ், ஏப்ரஹாம் டச் மேப் மேக்கர் அப்படிங்கிறவர். அண்ட் ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருனா, ஹூ ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ்ட் சச் அ பாசிபிலிட்டி as earlier as 1596. ரொம்ப ஆதி காலத்திலே வந்து இந்த கான்செப்டை அவர் ப்ரப்போஸ் பண்ணிட்டார். அண்ட் ஆண்டோனியோ ட்ரூ அ மேப் ஷோயிங் த 3 continents together. ஸோ 3 காண்டினென்ட்டும் லைக் நம்மளோட 3 காண்டினென்ட் எதை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, இந்த யூரேஷியா இதெல்லாம் ஒன்றா இருந்த மாதிரி அவர் வந்து மேப்பில் காட்டியிருக்காரு. ஹவர் இட் வாஸ் ஆல்ஃப்ரெட் வெக்னர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு ஜெர்மன் மீட்டியாரலஜிஸ்ட் who put forth a comprehensive argument in the form of the continental drift theory-ன்னு சொல்லி 1912 இவர் உருவாக்குறாரு. And this was regarding the distribution of the oceans and the continents. ஸோ ஓஷன்ஸ் வந்து எப்படி இருந்தது, காண்டினென்ட்ஸ் எங்கே இருந்தது அப்படிங்கிற மாதிரி. ஸோ வீடியோ போய் பாருங்கள்.
This was regarding the distribution of the oceans and the continents. எப்படி ஓஷன்ஸும் காண்டினென்ட்ஸும் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ வெக்னர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, all the continents formed a single continental mass, a mega ocean surrounded by the same. ஸோ ஒரே ஒரு காண்டினென்ட் தான் இருந்தது, அதை சுற்றி ஒரே ஒரு ஓஷன் தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த சூப்பர் காண்டினென்ட்டோட பேர் வந்து பேன்ஜியா, விச் மென்ட் ஆல் எர்த். ஸோ இதுதான் வந்து ஆல் எர்த்துன்னு சொல்லுவார். இந்த மெகா ஓஷன் பேர் வந்து பேந்தசாலா அப்படிம்பாரு, விச் மென்ட் ஆல் வாட்டர். ஸோ ஹி ஆர்கியூட் அரவுண்ட் 200 மில்லியன் இயர்ஸ் ஆகோ. அதனால் நோட் பண்ணிக்கோங்க, இது 200 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த சூப்பர் காண்டினென்ட் பேன்ஜியா அப்படிங்கிற காண்டினென்ட் வந்து ஸ்ப்ளிட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ பேன்ஜியா ஃபர்ஸ்ட் ப்ரோக் இன்டு 2 லார்ஜ் காண்டினென்டல் மாசஸ். ஆஸ் நார்த்தில் வந்து பிரேக் ஆகிறது வந்து இப்படி இருந்தது அப்படின்னா, நார்த்தில் வந்து லொரேஷியாவும் கீழே கோண்டுவானான்னு சொல்லுவாங்க. அண்ட் சப்சிக்வெண்ட்லி ரொரேஷியா அண்ட் கோண்ட்வானா இன்னும் பிரேக் ஆச்சு ஸ்மாலர் பீசஸாக இப்போ இருக்கிற மாதிரி. ஸோ வெரைட்டி ஆஃப் இப்போ இந்தியா பார்த்திங்கன்னா கோண்ட்வானா லேண்ட்லேருந்து தான் வந்தது. அ வெரைட்டி ஆஃப் எவிடன்ஸ் வாஸ் ஆஃபர்ட் இன் சப்போர்ட் ஆஃப் த காண்டினென்டல் ட்ரிஃப்ட். ஸோ நிறைய எவிடன்ஸஸ் ஆஃபர் பண்ணார். அந்த எவிடன்ஸ்லாம் நம்ம தனி வீடியோஸாக நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஜிக்ஸா ஃபிட் வந்து நம்ம பார்த்தோம் எப்படி இருக்கும், இங்கே இருக்கிற சவுத் அமெரிக்காவும் இங்கே இருக்கிற ஆஃப்ரிக்காவும் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது ரெண்டும் ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கும் அது. அண்ட் ராக்ஸ் ஆஃப் த சேம் ஏஜ் அக்ராஸ் த காண்டினென்ட். ஸோ அந்த வீடியோ தனியாக போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ராக்ஸ் ஆஃப் த சேம் ஏஜ் அக்ராஸ் த ஓஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இல்லைனா பிளேலிஸ்ட் போங்க. பிளேலிஸ்ட் போனீங்கன்னா ஜாகிரஃபி ஷார்ட் நோட்ஸ்னு இருக்கும், அதில் எல்லா ஜாகிரஃபி ஷார்ட் நோட்ஸும் அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ காண்டினென்ட்ஸ் முழுக்க எடுத்து பார்த்தாங்கன்னா ராக்ஸ் வந்து ஒரே மாதிரி இருந்திருக்கு. ஸோ ஒரே மாதிரி ஏஜில் இருந்திருக்கு. அண்ட் டில்லட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் செடிமெண்ட்ரி ராக் மாதிரி. கிளேஷியர் கீழே வந்து இந்த டில்லட் டெபாசிட்ஸ் வந்து இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா நிறையா காண்டினென்ட்ஸில் ஒரே மாதிரி இருந்திருக்கு. ஐ மீன் கீழே கோண்ட்வானா காண்டினென்ட்லாம் பார்த்திங்கன்னா 6 காண்டினெண்ட்டாக பிரிக்கலாம். ஸோ 6 லேண்ட் மாஸாக பிரிக்கலாம் கோண்ட்வானாவை. ஸோ இந்த இடத்துல எல்லாமே வந்து ஒரே மாதிரி டில்லட் ஃபார்மேஷன் வந்து இருந்திருக்கு. ஸோ கீழே கோண்ட்வானாவே பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கா, ஃபாக்லாண்ட், மெடகாஸ்கர், அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா, இந்தியான்னு பிரிப்பாங்க. இங்கே டில்லட் ஃபார்மேஷன் ஒரே மாதிரி இருந்திருக்கு. அப்புறம் பிளேசர் டெபாசிட்டுங்கிறது கோல்டு டெபாசிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஃபார்மில் வந்து ஆஃப்ரிக்காவில் கிடைக்கிது, அதே மாதிரி பிரேசிலில் கிடைக்கிது. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபாசில்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம். ஃபாசில்ஸ் வந்து இறந்து போன எக்ஸ்டிங்க்ட் ஆன அனிமல்ஸு, அதோட ஃபாசில்ஸ் எல்லாம் வந்து இந்த காண்டினென்ட்டு அந்த காண்டினென்ட்டு ஒரே மாதிரி இருந்திருக்கு, சரிங்களா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபோர்ஸ் ஃபார் ட்ரிஃப்டிங். ஸோ எதனால் வந்து இதுதான் வந்து அவர் சொன்ன தியரிஸில் வந்து இதுதான் இதோட தியரி அப்படின்னு சொல்லி, இதில் எல்லாம் தியரியில் பார்த்தீங்கன்னா லேண்டை பற்றி மட்டும்தான் அவர் பேசியிருப்பார் ஆல்ஃப்ரெட் வெக்னர். ஓஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது பற்றி அவர் பேசியிருக்கவே மாட்டார், சரிங்களா. இப்போ ஃபோர்ஸ் ஃபார் ட்ரிஃப்டிங், ஏன்னா ஓஷன் கடியிலும் க்ரஸ்ட் இருக்குது, நம்மளுக்கு தெரியும், அது நம்ம பார்த்தோம். இன்டீரியர் ஆஃப் த எர்த் அப்படிங்கிறது க்ரஸ்ட் கீழே எவ்வளோ இருக்குது, லைக் காண்டினென்ட் கீழே எவ்வளோ திக்னஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ ஃபோர்ஸ் ஃபார் ட்ரிஃப்டிங் எந்த ஃபோர்ஸை வச்சு இவர் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் சொன்ன 2 ஃபோர்ஸஸையும் அக்செப்ட் பண்ணிக்கல சயின்டிஸ்ட். Wegener suggested that the movement responsible for the drifting of the continents was caused by pole fleeing and tidal force. ஸோ 2 சொல்லியிருக்காரு. ஒன்று வந்து pole fleeing force, இன்னொன்று வந்து tidal forceன்னு சொல்லியிருக்காரு. போல் ஃப்ளீயிங் ஃபோர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ த போலார் ஃப்ளீயிங் ஃபோர்ஸ் ரிலேட்ஸ் டு த ரொட்டேஷன் ஆஃப் த எர்த். ஸோ எர்த் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அந்த ஃபோர்ஸ் சொல்கிறாரு. யூ ஆர் அவேர் ஆஃப் த ஃபேக்ட் தட் த எர்த் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்பியர்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ மேலே 2 பல்ஜாக இருக்கும், ஜியாய்டு ஷேப்பு நம்மளுக்கு தெரியும். இட் ஹேஸ் அ பல்ஜ் அட் த ஈக்குவேட்டர். ஸோ மேலே 2 ஃப்ளாட்டாக இருக்கும், சைடில் பல்ஜாக இருக்கும். ஸோ திஸ் பல்ஜ் இஸ் டியூ டு த ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த். ஸோ இந்த பல்ஜ் வந்து ரொட்டேஷன் ஆஃப் த எர்த்னால தான் காஸ் ஆகிருக்குன்றாரு. So the second force that is suggested by Wegener, the tidal force. So இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிறனாலையும் வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து இந்த காண்டினென்ட்ஸை பிரிச்சிருக்குங்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து டைடல் ஃபோர்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, எர்த் இங்கே இருக்குது அப்படின்னா சன்னு மூன் இருக்குது. ஸோ இந்த சன்னோட மூனோட ஃபோர்ஸஸும் ரெண்டுமே அந்த காண்டினென்ட்ஸ் இழுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. It's due to the attraction of the moon and the sun that the earth developed tides in the oceanic waters. So Wegener believed that these forces would become effective and applied over million yearsல வந்து இந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிருக்குங்கிறாரு. However, most scholars நான் சொன்ன மாதிரி இதை வந்து அவங்க ஒத்துக்கல, inadequateன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ ட்ரிஃப்ட் காண்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரிக்கு அப்புறம் போஸ்ட் ட்ரிஃப்ட் ஸ்டடீஸ் என்னென்னலாம் ஸ்டடீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டு நோட் தட் த காண்டினென்டல் ட்ரிஃப்ட் that for continental drift most of the evidence was collected from the continental areas in the form of distribution of flora and fauna or deposits like tillet. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா,
ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆல்ஃப்ரெட் வெக்னரோட தியரியில் காண்டினென்ட்ஸை மட்டுமே வந்து அவர் அதில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு ராக்ஸோ இல்லை ஃப்ளோராவோ இல்லை ஃபாசில்ஸோ இல்லை டில்லட் டெபாசிட்ஸோ அது மட்டும் தான் பார்த்துருக்காரு தவிர ஓஷியானிக் அந்த ரீஜனில் பார்க்கல. A number of discoveries during the post-war period added new information to the geological literature. So 1912 வந்து அவர் ட்ரிஃப்ட் தியரி கொடுத்தாரு. 1914 அந்த டைமில் வேர்ல்டு வார் ஒன் முடிச்சக்கப்புறம் நிறைய புது இன்ஃபர்மேஷன்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. Particularly the information collected from the ocean floor mapping provided new dimensions for the study of distribution of oceans and continents. ஸோ ஓஷன்ஸையும் வந்து இவங்க கவர் பண்ணனால ஓஷன்ஸும் காண்டினென்ட்ஸையும் ஒன்றா சேர்த்து படிக்க முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் கரண்ட் தியரி அப்படிங்கிறது. ஸோ இந்த கன்வென்ஷனல் கரண்ட் தியரி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். So Arthur Holmes in 1930 discussed the possibility of convection currents operating in the mantle portion. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் மேண்டில் வந்து அப்பர் மேண்டில் லோவர் மேண்டில்னு இருக்குது. அப்பர் மேண்டில் வந்து ஆஸ்ட்ரோஸ்பியர் வீக்காக இருக்கும். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு மேக்மா இருக்கும் இல்லையா, அது அங்கே இருக்கும். அதே லோவர் மேண்டில்னு பார்த்தீங்கன்னா சாலிடாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த வீக்கான போர்ஷன் வந்து இருக்கு இல்லையா, ஸோ கன்வெக்ஷனல் கரண்ட்ஸ் அங்கே வந்து கரண்ட்ஸ் பாஸ் ஆகிட்டே இருக்கும் மேண்டல் போர்ஷன். ஸோ தீஸ் கரண்ட்ஸ் ஆர் ஜென்ரேட்டட் டியூ டு ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் காசிங் தெர்மல் டிஃப்ரென்சஸ் இந்த மேண்டல் போர்ஷன். ஸோ அந்த மேண்டல் போர்ஷனில் வந்து ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் இருக்கிறதாவும் அது வந்து ஹீட் ஆகி அது எனர்ஜி நிறைய ரிலீஸ் பண்ணும் இல்லையா. ஸோ அதனால் அந்த லேயர் வந்து அந்த மேண்டல் போர்ஷனில் மேக்மா நிறையா இருக்குது. ஸோ வீக்காக இருக்குது அந்த லேயர். ஸோ அதனால தான் உருகி அங்கே வந்து இப்படி ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த போர்ஷன். ஓகேங்களா? ஸோ ஹோம்ஸ் ஆர்கியூட் தட் தேர் எக்ஸிஸ்டட் அ சிஸ்டம் ஆஃப் சச் கரண்ட்ஸ் இன் த என்டையர் மேண்டல் போர்ஷன். ஸோ மேண்டல் போர்ஷன் முழுக்க இந்த கரண்ட்ஸ் இருக்குது. ஸோ திஸ் வாஸ் அன் அட்டெம்ப்ட் டு ப்ரூவ் அன் எக்ஸ்பிளனேஷன் டு த இஷ்யூ ஆஃப் ஃபோர்ஸ் on the basis of which contemporary scientists discarded the continental drift theory. ஸோ அந்த காலத்தில் இருந்த சயின்டிஸ்ட்லாம் வந்து கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரியோட எவிடன்சஸ்லாம் வந்து இவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் ஒன்றா தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மேண்டல் போர்ஷனில் இருக்குது இல்லையா, ஸோ இந்த மேண்டல் போர்ஷனில் இருக்கிற அந்த வீக் லேயர் வந்து அதுக்கு மேலே இருக்கிற பிளேட்ஸை வந்து மூவ் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ இப்படி பிளேட்ஸ் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம பிளேட்ஸ் எல்லாம் பார்ப்போம், மேஜர் பிளேட்ஸ் மைனர் பிளேட்ஸ் எல்லாம். ஸோ இந்த மேஜர் பிளேட்ஸை மைனர் பிளேட்ஸ் எல்லாம் மூவ் பண்ணிக்கிட்டே தான் வந்து இந்த கான்டினென்ட்ஸ் பிரிஞ்சதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கன்வென்ஷனல் கரண்ட் தியரி வந்து இந்த பிளேட்ஸுக்கு கீழே மேண்டல் அப்படிங்கிற ஒரு ரீஜன் இருக்குது. ஸோ இந்த மேண்டலில் இருக்கிற அந்த லூஸ் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ்லாம் சேர்ந்து இந்த ஆஸ்ட்ரோஸ்பியர் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே எப்போவுமே கரண்ட்ஸ் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கிறனால அந்த லேயர் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கிறனால மேலே இருக்க பிளேட்ஸையும் அது மூவ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மேப்பிங் ஆஃப் த ஓஷன் ஃப்ளோரை மேப்பிங் பண்ணுறாங்க. Detailed research of the ocean configuration revealed that the ocean floor is not just a vast plain but full of relief. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஓஷன் ஃப்ளோரை மேப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நினச்சாங்கன்னா நம்ம காண்டினென்ட்ஸ் தான் இப்படி கருமுறை ரிலீஃபு பிளாட்டோ பிளெயினு ரிவர்ஸ் எல்லாம் இருக்குது, அதே வந்து ஓஷன் வந்து இப்படி பிளெயினாக இருக்கும் அதுக்கு மேலே தண்ணி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சிருந்தாங்க. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓஷன் ஃப்ளோர் மேப்பிங் பண்ணும் போது தான் தெரிஞ்சது காண்டினென்ட்டில் என்னென்னலாம் இருக்கோ அதே மாதிரி அத்தனை விஷயங்களும் ஓஷன் ஃப்ளோர்லேயும் இருக்குது, நிறைய ரிலீஃப் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது. So expeditions to map the ocean floor in the post-war period provided detailed picture of the ocean relief and indicated the existence of submerged mountain ranges as well as deep trenches. So mountain ranges in the mid Atlantic ocean அங்க ranges mountain range இருக்காங்க. அப்புறம் deep trenchesனா இந்த மாதிரி குழி Mariana Trenchல Pacific Ocean நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. So the mid-oceanic ridge were found to be the most active in terms of volcanic eruption. ஸோ அட்லாண்டிக் ஓஷனில் மிட் ஓஷனிக் ரிட்ஜஸ் இருக்குது. ஸோ அங்கே நான் ஆல்ரெடி சொன்னேன் மோஸ்ட்டாக வந்து டைவர்ஜென்ட் பிளேட் தான் வந்து அந்த இடத்துல இருக்கும். அப்போ கீழே இருக்கிற மேக்மா வந்து மேலே ஃபில் ஆகி மிட் ஓஷனிக் ரிட்ஜஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ த டேட்டிங் ஆஃப் ராக்ஸ் ஃப்ரம் த ஓஷனிக் crust revealed the fact that the latter is much younger than the continental area. ஸோ கார்பன் டேட்டிங் பண்ணி பார்த்தப்போ ராக்கோட ஏஜை கண்டுபிடிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா. ஸோ காண்டினென்ட்டில் இருக்கிற ராக்ஸையும் ஓஷனில் இருக்கிற ராக்ஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓஷனில் இருக்கிற ராக்ஸ் வந்து மச் யங்கராக இருந்தது. ஏன்னா அங்கே வந்து வோல்கானிக் எரப்ஷன் நடந்துகிட்டே இருக்குது, புது ராக்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. So rocks on either side of the crest of oceanic ridges and having equidistant location from the crest were found to have remarkable similarities both in terms of the constituents and their age. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி இந்த மிட் ஓஷியானிக் ரிட்ஜஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அங்கே வந்து இந்த சைடும் இங்கே வந்து இந்த சைடும் அந்த அதர் சைட்லேயும் வந்து ராக்ஸ் எடுத்து பார்த்தப்போ ரெண்டுக்குமே ஒரே ஏஜாக தான் இருந்திருக்கு. திஸ் டினோட்ஸ் அங்கே வந்து வோல்கானிக் எரப்ஷன் வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறது.
அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள் ஓஷன் ஃப்ளோர் கான்ஃபிகரேஷன். ஸோ ஓஷன் ஃப்ளோர் கான்ஃபிகரேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன் திஸ் செஷன் we shall note a few things related to the ocean floor configuration that help us in understanding of the distribution of continents and oceans. You will be studying detail அதில் தேவையில்ல. The ocean floor may be segmented into 3 major divisions based on the depth. ஸோ ஓஷன் ஃப்ளோரை மூணாக நீங்கள் பிரிக்கலாங்கிறாங்க டெப்த்தை வச்சு. As well as in the forms of relief வச்சு பிரிக்கலாம். So these divisions are continental margins, deep sea basins and mid-oceanic ridges. So இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் அவ்வளோக்கா கிளியராக இல்லை, பட் ஐ வில் எக்ஸ்பிளைன். ஸோ கான்டினென்டல் மார்ஜின்ஸ்னால் இப்போ கான்டினென்ட் கிட்ட இருக்குல்ல, பீச் கிட்டலாம் போனீங்கன்னா வந்து அந்த மார்ஜின்ஸ் உங்கள் கான்டினென்ட்டையும் அந்த தண்ணி ஸ்டார்ட் ஆகிற இடமும் வந்து கான்டினென்டல் மார்ஜின்னு சொல்லுவாங்க. அப்புறம் உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா டீப் சி பேசன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரிட்ஜஸ் வந்து இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து மூணாக வந்து பிரிக்கிறாங்க டிவிஷன்ஸ் ஆஃப் த லைக் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஓஷன் கான்ஃபிகரேஷனை. ஸோ கான்டினென்டல் மார்ஜின்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான பிக்சர் வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்கள் பிக்சர்ஸ் எல்லாம். So these form the transition between continental shores and deep sea basins. So என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா continental margin அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ transition between continental shores. ஸோ இங்கே வந்து ஷோர் இருக்கும். ஸோ ஷோர்னால் பீச்சஸ்லாம் போயிருப்பீங்களா அது, அண்ட் உள்ளுக்குள்ளே டீப் சி பேசன்ஸ் இருக்கும். இது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள ஒரு விஷயம் தான் கான்டினென்டல் மார்ஜின். ஸோ இது இன்க்ளூட். ஸோ இந்த கான்டினென்டல் மார்ஜினில் என்னென்னலாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கான்டினென்டல் ஷெல்ஃப், கான்டினென்டல் ஸ்லோப், கான்டினென்டல் ரைஸ் அண்ட் டீப் ஓஷானிக் ட்ரென்ச்சஸ். ஸோ இதுக்கு பிக்சர் அமைச்சிருக்கேன், பிக்சர் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும், போய் பாருங்கள். ஸோ கான்டினென்டல் ஷெல்ஃப் அப்படிங்கிறது வந்து இப்படி இருக்கும். கான்டினென்டல் ஸ்லோப்புங்கிறது இப்போ நீங்கள் ஓஷனுக்குள்ளே போக போக உங்களோட டெப்த் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? நீங்கள் உள்ள ஓஷனுக்குள்ளே போக போக கடலில் இறங்கும் போது உள்ளுக்குள்ளே டெப்த் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து இதுதான். ஸோ இங்கேருந்து கடலில் ஸ்டார்ட் ஆகுற மார்ஜினில் ஸ்டார்ட் ஆகுறீங்க அப்படின்னா உள்ளே போக போக தண்ணி வந்து இந்த டெப்த் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். அப்புறம் திடீர்னு ஒரு இடத்துல வந்து ஸ்லோப் ஆகும், ஐ மீன் டீப்பாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கான்டினென்டல் ரைஸ். ஸோ ஒரு இடத்துல வந்து இப்படி இருக்கும், இது கான்டினென்டல் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, ரிட்ஜின்னு கூட சொல்லலாம். அண்ட் டீப் ஓஷானிக் ட்ரென்ச்சஸ், மேரியானா ட்ரென்ச்சஸ்லாம் குழி. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் கான்டினென்டல் மார்ஜினில் இருக்கும். ஸோ ஆஃப் தீஸ் த டீப் சி ட்ரென்ச்சஸ் ஆர் த ஏரியாஸ் விச் ஆர் ஆஃப் கன்சிடரபிள் இன்ட்ரெஸ்ட் இன் சோ ஃபார் அஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஓஷன்ஸ் அண்ட் கான்டினென்ட்ஸ் கன்சர்ன். ஏன் பார்த்தீங்கன்னா இந்த டீப் சி ட்ரென்ச்சஸை வந்து ரொம்ப டீப்பாக போக முடியாது இல்லையா? உள்ளே இருக்கிறது என்ன உயிரினங்கள் உள்ளே வாழும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து அபிசியல் பிளெயின்ஸ். ஸோ கான்டினென்டல் மார்ஜின்ஸ் பார்த்துட்டோம், இந்த அபிசியல் பிளெயின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி நம்மளோட ஓஷன் ஃப்ளோருக்குள்ளேயும் பிளெயின்ஸ் வந்து இருக்கும். So these are extensive plains that lie between the continental margins and mid-oceanic ridges. So mid-oceanic ridges வந்து இங்கே இருக்கும், அண்ட் கான்டினென்டல் மார்ஜின் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த கான்டினென்டல் மார்ஜினுக்கும் இந்த ரிட்ஜஸ்க்கும் நடுவில் உள்ள லேயர் தான் வந்து இந்த அபிசியல் பிளெயின். ஸோ இங்கே வந்து டெபாசிட் ஆகிட்டே இருக்கும், எரோஷனல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அங்கேருந்து வர விஷயங்கள்லாம் இங்கே டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அபிசியல் பிளெயின்ஸ் ஆர் த ஏரியாஸ் வேர் த கான்டினென்டல் செடிமெண்ட்ஸ் தட் மூவ் பியாண்ட் த மார்ஜின்ஸ் கெட் டெபாசிட். நான் சொன்னேன் இல்லையா, மார்ஜின்ஸை விட்டு தாண்டி இங்கே டெபாசிட் ஆகிற ஒரு இடம் தான் மிட் ஓஷானிக் ரிட்ஜஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் இன்டர்கனெக்டட் செயின் ஆஃப் மவுண்டன் சிஸ்டம். ரிட்ஜுனா மவுண்டன்லாம் ஒன்றா கனெக்ட் ஆகிருக்கிறது. ஸோ மேலே ரேஞ்சுன்னு சொல்லுவோம், அதே தண்ணிக்குள்ளே இருந்தால் ரிட்ஜுன்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் த லாங்கஸ்ட் மவுண்டன் செயின் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் த்ரூ சப்மர்ஜ். ஸோ தோ சப்மர்ஜ் அண்டர் த ஓஷானிக் வாட்டர்ஸ். ஸோ மேலே உங்களோட இதை விட லைக் மவுண்ட் எவரெஸ்ட்டை விட ஹையஸ்ட் ஹைட்லலாம் வந்து நம்மளோட தண்ணிக்கடியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இட் இஸ் கேரக்டரைஸ் பை அ சென்ட்ரல் ரிஃப்ட் சிஸ்டம் அட் த crest அண்ட் ஃப்ராக்ஷன்ட் பிளாட்டூ அண்ட் அ ஃப்ளாங்க் ஜோன் all along its length. The rift system at the crest is the zone of intense volcanic activity. So Atlantic Oceanல இருக்கிற அந்த mid oceanic ridges தெரியும். ஸோ அங்கே volcanic activities நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த ப்ரீவியஸ் சாப்டர் we've introduced this type volcanic நம்ம பார்த்தோம். volcanosல வந்து mid oceanic volcanosன்னு பார்த்துட்டோம் ப்ரீவியஸ் சாப்டர்லேயே. So distribution of earthquakes and volcanoes in பார்த்தீங்கன்னா study the map showing the distribution of seismic activity and volcano. So you will notice a line of dots in the central part of the Atlantic Ocean. So Atlantic Ocean central partல பார்த்தீங்கன்னா நிறைய line of dots தெரியும், almost parallel to the coastline. It further extends into the Indian Ocean. So Indian Ocean அப்படியே லைனாக வரும். It bifurcates a little south of the Indian subcontinent with one branch moving into East Africa and the other meeting a similar line from Myanmar and New Guinea. ஸோ இந்த மேப் வந்து இங்கே இருக்கும் பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மிட் ஓஷானிக் ரிட்ஜஸ் வந்து ஸோ இது அட்லாண்டிக் ஓஷன், இந்த டாட்ஸ் ஆஃப் லைன்ஸ் தெரியுது இல்லையா? ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஆக்டிவ் வோல்கானோஸ் இருக்கும். அண்ட் ஸோ இது வந்து அப்படியே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா
இது அப்படியே போயிட்டு ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா போகுது. அண்ட் அப்படி இந்தியா சைடு வருது. இந்தியா சைட்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த மியான்மர், இந்த ஈஸ்டர்ன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா வந்து போகும். அண்ட் ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவாங்க. இந்த பசிபிக் ஓஷனில் இருக்கிற இந்த ரீஜனை தான் வந்து ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவாங்க. அண்ட் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டீப் எர்த்குவேக் ஜோன்ஸ். இந்த லைட்டாக கொடுத்துருக்கிறது, ஐ மீன் இதெல்லாம் டீப் எர்த்குவேக் ஜோன்ஸ். அண்ட் ஷாலோ எர்த்குவேக் ஜோன்ஸ்லாம் வந்து சென்டர்ஸ்லாம் இந்த கலரில் கொடுத்துருக்காங்க. வோல்கானிக் இரப்ஷனில் இருக்கிறது தான் இந்த நம்ம ரிங் ஆஃப் ஃபயர்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அது ஹாட்ஸ்பாட்ஸ். இந்த குண்டு குண்டாக இருக்கிறதெல்லாம் வந்து ஹாட்ஸ்பாட்ஸ். ஸோ எல்லோ ஸ்டோன்லாம் வந்து அமெரிக்காவில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஹாட்ஸ்பாட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் earthquakes and volcano. So you will notice that this line of dots coincide with the mid-oceanic ridge. The shaded belt showing another area of concentration coincides with the alpine Himalayan system and the rim of the Pacific. The rim of Pacific வந்து அந்த dots Pacific regionல பார்த்தோம் இல்லையா, ring of fire. So in general the foci of the earthquake in the areas of mid-oceanic ridges are at shallow depths, whereas along the alpine Himalayan belt as well as the rim of the Pacific the earthquakes are deep-seated ones. So Himalayasலாம் வந்து டீப்பாக இருக்குது ஃபோக்கஸ் நம்ம பார்த்தோம், ஹைப்போ சென்டர் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், டீப் சீட்டடாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ த மேப் ஆஃப் வோல்கானோ ஆல்சோ ஷோஸ் எ சிமிலர் பேட்டர்ன். த ரிம் ஆஃப் த பசிபிக் இஸ் ஆல்சோ கால்ட் ரிம் ஆஃப் ஃபயர் டியூ டு த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஆக்டிவ் வோல்கானோ இருக்கிற ரீஜன். இந்த பசிபிக் ரிம்மில் இருக்கிறது தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரிங் ஆஃப் ஃபயர் வந்து ஆக்டிவ் வோல்கானோ இருக்கிற ரீஜன்ஸ். ஸோ இது நார்மலாக குட்டியாக கொடுத்துருக்காங்க, நாட் ஸோ இம்பார்ட்டன்ட். ஸோ கான்செப்ட் ஆஃப் சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங்கில் என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, as mentioned above, the post drift studies. ஸோ கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரிக்கு அப்புறம் ட்ரிஃப்ட் ஸ்டடீஸ் பண்ணுறதை நம்ம பார்த்தோம் இல்லையா, ப்ரொவைடட் கன்சிடரபிள் இன்ஃபர்மேஷன் தட் வாஸ் நாட் அவைலபிள் அட் த டைம் வெக்னர் புட் ஃபோர்த் திஸ் கான்செப்ட் ஆஃப் கான்டினென்டல் ட்ரிஃப்ட். ஸோ அவர் கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி போட்டப்போ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இல்லை, அதுக்கப்புறம் தான் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிடைக்க ஆரம்பிச்சது. பர்டிகுலர்லி மேப்பிங் ஆஃப் த ஓஷன் ஃப்ளோர் அண்ட் பேலியோமேக்னெட்டிக் ஸ்டடீஸ் ஆஃப் ராக்ஸ் ஃப்ரம் ஓஷியானிக் ரீஜன்ஸ் ரிவீல் த ஃபாலோயிங் ஃபேக்ட்ஸ். நம்ம பார்த்தோம் ராக்ஸை வந்து மிட் ஓஷியானிக் ரீஜனில் இருக்கிற இந்த சைடும் அந்த சைடும் எடுத்து செக் பண்ணி பார்த்தாங்க அப்படிங்கிறத. ஸோ என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, it was realized that all along the mid-oceanic ridge volcanic eruptions are common and they bring huge amount of lava to the surface of the area. நம்ம பார்த்துட்டோம். So the rocks equidistant on either side of the crest of mid-oceanic ridge shows remarkable similarities in terms of period of formation. ஸோ இப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த சைடும் ராக்கோட ஏஜ் வந்து ஒரே மாதிரி இருக்கும், chemical composition இருக்கும், magnetic properties ஒரே மாதிரி இருக்கும். ஸோ ராக்ஸ் க்ளோசர் டு மிட் ஓஷியானிக் ரிட்ஜஸ் ஆர் நார்மல் polarity. ஸோ ராக்ஸ் வந்து க்ளோசர் டு மிட் ஓஷியானிக் ரீஜனில் இருக்கிறது ஆர் நார்மல் polarity and the youngest. ஸோ அங்கே திருப்பி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ த ஏஜ் ஆஃப் த ராக்ஸ் இன்க்ரீசஸ் as one moves away from the crest. ஸோ இந்த இடத்துலேருந்து மூவ் ஆகி வரும்போது ஏஜ் ஆஃப் த ராக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அது கான்டினென்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ஆஃப் த ராக்ஸ் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ ஓஷன் crust rocks are much younger than the continental rocks. நான் சொன்ன மாதிரி the age of the rocks in the ocean crust is nowhere more than 200 million years ago தான் அதோட ஏஜாக இருக்கும். கான்டினென்டல்ஸில் பார்த்தீங்கன்னா 3200 million இயர்ஸாக இருக்கும். ஸோ கான்டினென்ட்டில் இருக்கிற ராக்ஸ் தான் அதிக ஏஜ். ஸோ செடிமெண்ட்ஸ் ஆன் த ஓஷன் ஃப்ளோர் ஆர் அன்எக்ஸ்பெக்டட்லி வெரி தின். ஸோ ஓஷன் ஃப்ளோரில் இருக்க செடிமெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம் அபிசீனியல் பிளெயின் அங்கெல்லாம் ஸோ ரொம்ப தின்னாக இருக்குங்கிறாங்க. சயின்டிஸ்ட் வேர் எக்ஸ்பெக்டிங் இஃப் த ஓஷன் ஃப்ளோர்ஸ் வேர் ஆஸ் ஓல்ட் ஆஸ் த கான்டினென்ட் to have a complete sequence of sediments for a period of much longer duration. ஸோ இங்கே திருப்பி அதே தான் சொல்கிறாங்க, ஓஷன் ஃப்ளோரில் இருக்கிற அந்த படிஞ்சிருக்கிற அந்த செடிமெண்ட்ஸும் அது வந்துட்டு ரொம்ப தின்னாக இருக்குது அண்ட் ரொம்ப ரீசெண்டாக இருக்குது. அதே கான்டினென்ட்ஸில் இருக்கிற செடிமெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்கர் பீரியடாக இருக்கும். அதே ஓஷனில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசெண்டாக தான் இருந்திருக்கு. and the deep trenches have deep seated earthquake occurrences. ஸோ deep trenches வந்து ஓஷனுக்குள்ளே இருக்கு இல்லையா, அது வந்து earthquake occurrenceனால ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ ரெண்டு பிளேட் வந்து டைவர்ஜென்ட் ஆகி போகுதுன்னா இந்த இடத்துல வந்து குழி ஃபார்ம் ஆகும். ஸோ while in the mid-oceanic ridge areas the quake foci has shallow depths. ஸோ மிட் ஓஷியானிக் ரிட்ஜ்லலாம் பார்த்திங்கன்னா குவேக் ஃபோக்கை குவேக்கோட அந்த எப்பி சென்டர் இருக்கும் இல்லையா, ஹைப்போ சென்டர் இருக்கும் இல்லையா. ஸோ அங்கே வந்து ரொம்ப கிட்டேயே இருக்குது, லேண்டு கிட்டேயே இருக்குது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் அந்த கிரஸ்டல் ஏரியா, ஓஷன் கீழே இருக்கிற கிரஸ்டல் ஏரியா வந்து ரொம்ப தின் அப்படிங்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ these facts and the detailed analysis of magnetic properties of the rocks on either side of the mid-oceanic ridge led Hess
ஸோ ஹெஸ் தான் வந்து இங்கே ப்ரப்போஸ் பண்ணது இந்த காண்டினென்டல் இந்த ஓஷானிக் சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங் தியரி வந்து ப்ரப்போஸ்ட் பை ஹெஸ். சரிங்களா? ஸோ 1961 வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. டு ப்ரப்போஸ் ஹிஸ் ஹைப்போதிசிஸ் நோன் அஸ் த சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங், ஹெஸ் ஆர்கியூட் தட் கான்ஸ்டன்ட் eruptions at the crest of oceanic ridges cause the rupture of the oceanic crust and the new lava wedges into it. ஸோ திருப்பி அதே தான் சொல்கிறாங்க, புஷிங் த ஓஷானிக் crust on either side. ஸோ ஓஷனில் இருக்கிற crust வந்து திருப்பி மூவ் ஆகிக்கிட்டே இருக்குங்கிறாங்க. ஸோ ஏன்னா இந்த இடத்துல வந்து லாவா வந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் த ஓஷன் ஃப்ளோ தஸ் ஸ்ப்ரெட்ஸ். ஸோ இதனால் ஓஷன் ஃப்ளோர் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறார். The young age of the ocean crust as well as the fact that the spreading of one oceans does not cause the shrinking of the other. ஸோ இந்த மாதிரி ஒரு ஓஷன் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா இன்னொரு சைடில் இது இன்னொரு ஓஷன் ஷ்ரிங்க் ஆகும் அப்படின்லாம் கிடையாது. இன்னொரு இடத்துல அப்படி ஷ்ரிங்க் ஆகாது. இட் கான்ஸ்டன்ட்லி கீப்ஸ் எக்ஸ்பேண்டிங். made Hess think about the consumption of the oceanic crust. ஸோ எப்படி வந்து ஓஷானிக் crust வந்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத திங்க் பண்ண வச்சது அவரை. ஸோ he further maintained that the ocean floor that gets pushed due to volcanic eruption at the crust sinks down at the oceanic trenches and gets consumed. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, ஒரு இடத்துல வந்து இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிறனால இன்னொரு இடத்துல ஓஷன் சுருங்கும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இன்னொரு இடத்துல ட்ரென்ச் அப்படிங்கிற ஒரு குழி இருக்கும். ஸோ அந்த இடத்துல இந்த ஓஷானிக் crust வந்து போய் உள்ளே வந்து கன்சியூம் ஆயிரும், உள்ளே விழுந்துரும். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராப்பர் ஸ்ப்ரெட்டிங் இருக்குங்கிறாரு. ஸோ த பேசிக் கான்செப்ட் ஆஃப் சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங் ஹேஸ் பின் டெபிக்டட். ஸோ இதில் வந்து சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங் அந்த காண்டினென்ட்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா, அதே மாதிரி சீ ஃப்ளோரும் வந்து காண்டினென்ட் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி இப்போ இருக்கிற நம்ம ஓஷன்ஸ் எல்லாம் வந்து இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காரு. அண்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளேட் டெக்டானிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் வந்து இந்த மேஜர் பிளேட்ஸ், மைனர் பிளேட்ஸ் இதெல்லாம் பார்ப்போம். சின்ஸ் த அட்வென்ட் ஆஃப் த கான்செப்ட் ஆஃப் சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங், த இன்ட்ரெஸ்ட் இன் த ப்ராப்ளம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஓஷன்ஸ் அண்ட் காண்டினென்ட்ஸ் வாஸ் ரிவைவ்ட். ஸோ காண்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி சொல்கிறாங்க, சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங் சொல்கிறாங்க. ஓகே, நம்ம ஒன்றா இதை முடிச்சிட்டோங்கிறாங்க. ஸோ இட் வாஸ் இன் 1967 மெக்கன்சி அண்ட் பார்க்கர் அண்ட் ஆல்சோ மார்கன் அப்படிங்கிற 3 பேர் இண்டிபெண்ட்லி கலெக்டட் த அவைலபிள் ஐடியாஸ் அண்ட் கேம் அவுட் வித் another கான்செப்ட் வந்து வராங்க. ஸோ இவங்க ப்ரப்போஸ் பண்ணதான் பிளேட் டெக்டானிக்ஸ்னு ஒரு விஷயம். A tectonic plate also called lithosphere plate. ஸோ லித்தோஸ்பியர் நம்ம பார்த்தோம் 200 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். மேலே வந்து க்ரஸ்ட்டும் ப்ளஸ் அப்பர் மேண்டிலும் சேர்ந்து தான் லித்தோஸ்பியர் அப்படிங்கிறது. ஸோ a tectonic plate is also called as lithosphere plate. is a massive irregular shaped slab of solid rock. பெருசாக இருக்கும், இர்ரெகுலராக ஷேப்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரே மாதிரி ஸ்கொயரு, ரெக்டாங்கிள் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. அது பாட்டுக்கு இர்ரெகுலராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ பிளேட்ஸ் மூவ் ஹாரிசான்டலி ஓவர் த ஆஸ்தனோஸ்பியர் ஆஸ் ரிஜிட் யூனிட்ஸ். ஸோ பிளேட்ஸ் வந்து ஆஸ்தனோஸ்பியர் வீக்லேயர்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ ஹாரிசான்டலாக பிளேட்ஸ் வந்து மேலே வந்து மூவ் ஆகும். எப்படி வந்து கப்பல் வந்து தண்ணி மேலே மூவ் ஆகுதோ அது மாதிரி. ஸோ த லித்தோஸ்பியர் இன்க்ளூட்ஸ் த க்ரஸ்ட். ஸோ லித்தோஸ்பியரில் வந்து நான் சொன்ன க்ரஸ்ட்டும் டாப் மேண்டில் திக்னஸ் வந்து 5 to 100 கிலோமீட்டர்ஸ் ஓஷன் பேட்டில் அண்ட் about 200 கிலோமீட்டர்ஸ் வந்து காண்டினென்டல் ஏரியாஸில் அதோட திக்னஸ் இருக்கும். ஸோ a plate may be referred to as continental plate or oceanic plate ன்னு சொல்லலாம், depending on which of the two occupy a larger portion of the plate. ஸோ இன்கேஸ் வந்து அது ஓஷனில் வந்து அதிகமாக அந்த பிளேட் வந்து இருந்துச்சு அப்படின்னா, ஓஷன் கடியில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஓஷானிக் பிளேட்டுன்னு சொல்லலாம். அதே லேண்ட் பார்ட்டில் இருந்ததுன்னா அது காண்டினென்டல் பிளேட்டுன்னு சொல்லலாம். ஸ்பெசிஃபிக் பிளேட் இஸ் லார்ஜ்லி an oceanic plate where the Eurasian plate may be called as a continental plate. ஸோ இங்கே கீழே இருக்கிற பெசிஃபிக் பிளேட் நம்ம பார்ப்போம் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து மோஸ்ட்டாக வந்து ஓஷானிக் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க பெசிஃபிக்கை, யுரேஷியன் பிளேட்டை காண்டினென்டல் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ the theory of plate tectonics proposes that the Earth's lithosphere is divided into 7 major and some minor plates. ஸோ 7 மேஜர் பிளேட்ஸ் இருக்குங்கிறாங்க நம்மக்கிட்ட அண்ட் சம் மைனர் பிளேட்ஸும் இருக்குது. ஸோ இதில் மேஜர் பிளேட்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அண்டார்டிகா அண்ட் த சரௌண்டிங் ஓஷனிக் பிளேட். ஸோ அண்டார்டிகா அதை சுற்றி இருக்கிற ஓஷனிக் பிளேட் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் வந்து அண்டார்டிகா அண்ட் அதை சுற்றி இருக்கிற பிளேட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா North America with the West Atlantic floor separated from South America plate along with the Caribbean island plate. ஸோ நார்த் அமெரிக்கன் பிளேட் வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நார்த் அமெரிக்கன் பிளேட், அதுக்கப்புறம் கீழே வந்து இங்கே கெரிபியன் பிளேட் இருக்குது, இங்கே சவுத் அமெரிக்கன் பிளேட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மேஜர் பிளேட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் சவுத் அமெரிக்கன் பிளேட் இருக்குது அண்ட் பசிபிக் பிளேட் இருக்குது. ஸோ பசிபிக் பிளேட்டுங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம், ஓஷானிக் பிளேட் அப்படிங்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இண்டோ ஆஸ்திரேலியன் நியூசிலாண்ட் பிளேட். ஸோ இங்கே இருக்கிறது இண்டோ ஆஸ்திரேலியன் நியூசிலாண்ட் பிளேட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பேரிஸ் இந்தியா. ஸோ இங்கே பாருங்கள் இண்டோ ஆஸ்திரேலியன் அண்ட் நியூசிலாண்ட் பிளேட் இது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஆஃப்ரிக்கா வித் ஈஸ்ட் அட்லாண்டிக் ஃப்ளோர் பிளேட். ஸோ இங்கே ஆஃப்ரிக்கன் பிளேட் இங்கே இருக்குது.
ஸோ இங்கே பாருங்கள் ஆஃப்ரிக்கன் பிளேட், இதெல்லாம் சேர்த்து ஆஃப்ரிக்கன் பிளேட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் யுரேஷியன் அண்ட் adjacent ஓஷியானிக் பிளேட். ஸோ இது வந்து யுரேஷியன் பிளேட் வந்து பெருசாக இருக்கும். ஸோ இது வந்து காண்டினென்டல் பிளேட்னு பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து 7 மேஜர் பிளேட்ஸ். ஸோ சம் ஆஃப் த மைனர் பிளேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கொக்கோஸ் பிளேட் இருக்குது பிட்வீன் சென்ட்ரல் அமெரிக்கா அண்ட் பசிபிக் பிளேட் இங்கே இருக்கும். ஸோ கொக்கோஸ் பிளேட் வந்து மைனர் பிளேட் இங்கே இருக்குது இல்லையா அது. அண்ட் நாஸ்கா பிளேட் பிட்வீன் சவுத் அமெரிக்கா அண்ட் பசிபிக் பிளேட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாஸ்கா பிளேட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே நாஸ்கா பிளேட், இது மைனர் பிளேட். அரேபியன் பிளேட் வந்து மோஸ்ட்லி த சவுதி அரேபியன் லேண்ட் மாஸ், இது காண்டினென்டல் பிளேட். அரேபியன் பிளேட் வந்து இங்கே தெரியும் பாருங்கள். ஸோ இங்கே இருக்கிறது அரேபியன் பிளேட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபிலிப்பைன்ஸ் பிளேட் பிட்வீன் த ஏஷியாட்டிக் அண்ட் த பசிபிக் பிளேட். ஸோ ஃபிலிப்பைன்ஸ் பிளேட் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், ஃபிலிப்பைன்ஸ் ஏஷியாட்டிக் அண்ட் த பசிபிக் பிளேட் இங்கே இருக்குது. அண்ட் அண்ட் கேரளைன் பிளேட் வந்து பிட்வீன் த ஃபிலிப்பைன் அண்ட் த இந்தியன் பிளேட் நார்த் ஆஃப் நியூ கினி. ஃபிலிப்பைன்ஸ்க்கும் இந்தியன் பிளேட்டுக்கும் நடுவில் கேரளன் பிளேட் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் கேரளன் பிளேட் ஃபிலிப்பைன்ஸ்க்கும் இந்தியன் பிளேட்டுக்கும் நடுவில். அண்ட் நெக்ஸ்ட் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூஜி பிளேட், ஃபியூஜி பிளேட் வந்து நார்த் ஈஸ்ட் ஆஸ்திரேலியா கிட்டே இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து யூ வில் ஹேவ் ஃபியூஜி பிளேட். ஸோ இந்த இடத்துல தான் ஃபியூஜி பிளேட் இருக்கும். அண்ட் ஸோ நார்த் ஈஸ்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா. ஓகே கைஸ், ஸோ இதுதான் வந்து மேஜர் பிளேட்ஸ், மைனர் பிளேட்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங்கில் கூட கேட்கலாம் எங்கே இருக்குன்னு. ஸோ தீஸ் பிளேட்ஸ் ஹேவ் பின் கான்ஸ்டன்ட்லி மூவிங் ஓவர் த குளோப் த்ரூ அவுட் த ஹிஸ்ட்ரி ஆஃப் தி எர்த். ஸோ இது மூவ் ஆகிட்டே இருக்குங்கிறாங்க. இட் இஸ் நாட் த காண்டினென்ட் தட் மூவ்ஸ் ஆஸ் பிலீவ் பை வெக்னர். ஸோ வெக்னர் தியரி தப்புன்னு சொல்கிறாங்க இவங்க. ஏன் அப்படின்னா காண்டினென்ட் முழுக்க வந்து மூவ் ஆகுறது இல்லை, இந்த பிளேட்ஸ் தான் வந்து மூவ் ஆகுது. காண்டினென்ட்டுக்கு மேலே இந்த பிளேட்ஸ் இருக்கும், கிரஸ்ட்டுக்கு மேலே இந்த பிளேட்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் மூவ் ஆகுதுங்கிறாங்க. காண்டினென்ட்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் அ பிளேட். ஸோ காண்டினென்ட் அப்படிங்கிறது வந்து பிளேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே தான் இருக்குது. காண்டினென்ட் அப்படிங்கிற ஒரு தனி விஷயமா நம்ம பார்க்கக்கூடாது. காண்டினென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமே பிளேட்டுக்குள்ளே தான் இருக்குது. அண்ட் வாட் மூவ்ஸ் த பிளேட் சரிங்களா. மோரோவர் இட் மே பி நோட்டட் தட் ஆல் த பிளேட்ஸ் விதவுட் எக்ஸப்ஷன் ஹேவ் மூவ்ட் இன் த ஜியாலஜிக்கல் பாஸ்ட் ஷல் கண்டினியூ டு மூவ் இன் த ஃபியூச்சர். ஸோ இது எல்லாமே மூவ் ஆகுது, மூவ் ஆகிட்டு இருக்குது, நாளைக்கு மூவ் ஆகுங்கிறாங்க. ஸோ வெக்னர் ஹேட் தாட் ஆஃப் ஆல் த காண்டினென்ட்ஸ் டு ஹேவ் இனிஷியலி எக்ஸிஸ்டட் அஸ் a super continent in the form of Pangaea நம்ம பார்த்தோம். However, later discoveries reveal that the continental masses resting on the plates have been wandering all throughout the geological period. ஸோ இந்த பிளேட்ஸ் தான் மூவ் ஆயிருக்கு, காண்டினென்ட் மூவ் ஆகலைங்கிறாங்க. And Pangaea was a result of converging of different continental masses that were part of one or the other plate. So Pangaea அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லா பிளேட்ஸும் ஒன்றா இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. Scientists using the paleomagnetic data have determined the positions held by each of the present continental land masses in different geological periods. ஸோ எப்படி ஒன்றா இருந்திருக்கு அப்படின்னு ஆதி காலத்தில் பார்த்துருக்காங்க. Position of the Indian subcontinent, mostly peninsular India, is traced with the help of the rocks analyzed from the Nagpur ஏரியாவில். நாக்பூர் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிறத வச்சு நம்ம சவுத்தில் இருந்திருக்கோம். அந்த பாஞ்சியா அப்படிங்கிற லேண்டில் கோண்டுவானா அப்படின்ற சவுத்தில் இருந்திருக்கோன்றாங்க. ஸோ தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் பிளேட் பவுண்டரி. ஸோ பிளேட் பவுண்டரிஸ் வந்து பிளேட்ஸ் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறது வந்து 3. ஸோ ஆல்ரெடி நம்ம இதை பார்த்துட்டோம், டீல் பண்ணிட்டோம் ஒரு வீடியோவில். ஃபஸ்ட்டு வந்து டைவர்ஜென்ட்னா ஒரு பிளேட்டும் இன்னொரு பிளேட்டும் தள்ளி போகிறது. So when new crust is generated as the plates pull away from each other, the sites where so in நடுவுலேருந்து வந்து volcanic eruptionனால புதுசாக வந்து ஒரு land mass வந்து ஃபார்ம் ஆகும். The sites where the plates move away from each other are called as spreading sites ன்னு கூட சொல்லுவாங்க divergent. The best known example of the divergent boundary is the mid-Atlantic ridge வந்து example. At this the American plate are separated from the Eurasian and African plate. So இந்த American plate வந்து Eurasian plateலேருந்து பிரிக்கிறது தான் வந்து உங்களுக்கே தெரியும் mid-Atlantic ridge எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கன்வர்ஜென்ட் பவுண்டரி. ஸோ இங்கே வந்து மேப் பார்த்திங்க அப்படின்னா இங்கே அமெரிக்கா இருக்கும், இங்கே வந்து யூரோப் இருக்கும். ஸோ இங்கே நடுவில் இந்த மிட் அண்டார்டிக் ரிட்ஜ் வந்து ஸ்ப்ரெட் ஆகி லைக் அங்கே வந்து புது லேண்ட் மாசஸ் வந்து ஃபார்ம் ஆகி டைவர்ஜென்ட் பிளேட் பவுண்டரிஸ் அங்கே இருக்குது. கன்வர்ஜென்ட்னா வந்து ஒரு வீக் பிளேட் வந்து கீழே போயிடும், ஸ்ட்ராங் பிளேட் வந்து இப்படி மேலே வந்துடும். ஸோ இதுதான் கன்வர்ஜென்ட். ஸோ இந்த crust is destroyed at as one plate dived under the other. ஸோ ஒரு பிளேட் கீழே போயிடும். The location where sinking of plate occurs is called as subduction zone. ஸோ இது சிங்க் ஆகுது பார்த்தீங்களா ஒரு பிளேட்டு. ஸோ இந்த ஜோனை தான் வந்து சப்டக்ஷன் ஜோன்னு சொல்லுவாங்க. ஸோ தேர் ஆர் 3 ways in which convergence can occur. ஸோ 3 விதத்தில் வந்து கன்வர்ஜென்ஸ் பிளேட் வந்து அக்கர் ஆகும். தே ஆர் பிட்வீன் அன் ஓஷன் அண்ட் காண்டினென்ட். ஒரு ஓஷன் பிளேட்டும் ஒரு காண்டினென்டல் பிளேட் நம்ம மேலே பார்த்தோம் இல்லை டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளேட். ஸோ அந்த மாதிரி பிளேட்ஸ் வந்து கிளாஷ் ஆகும். 2 ஓஷானிக் பிளேட்ஸ் கிராஷ் ஆகும், இல்லை 2 காண்டினென்டல் பிளேட்ஸ் வந்து கிளாஷ் ஆகும். சரிங்களா, இந்த மாதிரி தான் வந்து கன்வர்ஜென்ட் பவுண்டரிஸ் வந்து இருக்கும். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரிஸ் அப்படின்னா இப்படி
இப்படி வந்து மூவ் ஆகுறது தான், உரசிட்டு மூவ் ஆகுறது வந்து transform boundaries. So when the crust is neither produced nor destroyed as the plates slide horizontally past each other. So இங்கே crust produce ஆகுறது destroyயும் ஆகுறது இல்லை, ஒன்றுக்கு ஒன்று உரசிட்டு தான் போகுது. Transform faults are the planes of separation generally perpendicular to the mid-oceanic ridges. As the eruptions do not take all along the entire crest at the same time, there is a differential movement of portion of the plate away from the axis of the earth. Also, the rotation of the earth has its effect on the separated blocks of the plate portion. So இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, transform boundariesனால ஃபால்ட்ஸ் தான் க்ரியேட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபால்ட் வந்து க்ரியேட் ஆகும். அண்ட் அது இல்லாமல் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரொட்டேஷன் ஆஃப் த ஏர்த்னால தான் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம், அதுவும் ஒரு காரணம் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் பிளேன் பவுண்டரிஸ் வந்து உருவாகிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ரேட்ஸ் ஆஃப் பிளேட் மூவ்மெண்ட் எப்படி வந்து எந்த ரேட்டில் வந்து இது மூவ் ஆகுதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் நார்மல் அண்ட் ரிவர்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் தட் பேரலல் த மிட் ஓஷானிக் ரிட்ஜஸ் ஹெல்ப் த சயின்டிஸ்ட் டிட்டர்மைன் த ரேட்ஸ் ஆஃப் பிளேட் மூவ்மெண்ட். ஸோ அந்த மிட் ஓஷானிக் ரிட்ஜ் அட்லாண்டிக் ஓஷன் நடுவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே மெஷர் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து இந்த ரிட்ஜஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அதை வச்சு எவ்வளோ மூவ்மெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தீஸ் ரேட்ஸ் அ வெரி கன்சிடரபிளி, ஸோ குட்டி குட்டியாக வேரி ஆகும். த ஆர்டிக் ரிட்ஜ் ஹேஸ் த ஸ்லோவஸ்ட் ரேட். ஸோ மேலே ஆர்டிக் ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 2.5 சென்டிமீட்டர்ஸ் per year தான் வந்து அது மூவ் ஆகுது. ஈஸ்ட் பசிபிக் ரைஸ் நியர் ஈஸ்டர் ஐலாண்ட் இன் த சவுத் பசிபிக் அபவுட் 3400 kilometers west of Chile. ஃபாஸ்டஸ்ட் ரேட் தட் இஸ் மோர் தென் 15 சென்டிமீட்டர்ஸ் per year வந்து இந்த இடத்துல வந்து மூவ் ஆகுது. ஓகேங்களா, ஈஸ்டர் ஐலாண்ட் கிட்ட. ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் த பிளேட் மூவ்மெண்ட். ஸோ என்ன ஃபோர்ஸ் வந்து இந்த பிளேட் மூவ்மெண்ட்டை வந்து மூவ் பண்ண வைக்குதுன்னா, அட் த டைம் தட் வெக்னர் ப்ரொபோஸ்ட் ஹிஸ் தியரி ஆஃப் கான்டினென்டல் ட்ரிஃப்ட் மோஸ்ட் சயின்டிஸ்ட் பிலீவ் தட் த எர்த் வாஸ் சாலிட். ஸோ வெக்னர் வந்து அவரோட கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி ப்ரொபோஸ் பண்ணும்போது நிறைய சயின்டிஸ்ட் வந்து எர்த் வந்து சாலிடாக இருந்ததுன்னு நினச்சாங்க. மோஷன்லெஸ், மூவே ஆகாது, ரொம்ப ஸ்டிஃபாக அப்படியே நின்று இருக்க இடத்துல அப்படியே இருக்கும்னு. ஸோ however concepts of sea floor spreading and unified theory of plate tectonics. ஸோ plate tectonicsலாம் வந்து earth மூவ் ஆகுது, sea floor spreading உள்ளியும் oceanic regionலையும் floor spread ஆகிட்டு இருக்கு. have emphasis that both the surface of the earth and the interior are not static and motionless but are dynamic. ஸோ earth எடுத்துக்கிட்டிங்கனாலும் interior எடுத்துக்கிட்டாலும் எல்லா இடத்துலையும் வந்து dynamic மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. The fact that the plates move is now a well accepted fact. ஸோ plates மூவ் ஆகுது அப்படிங்கிறது எல்லாம் நம்புகிறாங்க. The mobile rock beneath the rigid plates is believed to be moving in a circular manner. நான் சொன்ன மாதிரி அந்த கன்வெக்ஷனல் கரண்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, சர்க்குலர் மேனரில் இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு உள்ள இருக்கிற அந்த மேக்மா. ஸோ the heated materials rise to the surface, spreads and begins to cool and thus sinks back into the deeper depths. இதை நம்ம பார்த்துட்டோம். So this cycle is repeated over and over to generate what scientists call a convection cell. ஸோ இதுதான் கன்வெக்ஷன் செல் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஆர் கன்வெக்டிவ் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹீட் ஆகி திருப்பி கீழே போய் திருப்பி மேலே வந்து திருப்பி கீழே போகிறது. ஸோ ஹீட் விதின் த earth comes from two main sources. ஸோ ஹீட் வந்து எர்த்குள்ளேருந்து வருது, ரெண்டு மெயின் சோர்ஸ்லேருந்து வருது. ஒன்று ரேடியோ ஆக்டிவ் டீக்கே நம்ம பார்த்தோம், ரேடியோ ஆக்டிவ் மெட்டல்ஸ் லைக் யுரேனியம் இதெல்லாம் வந்து ஹீட் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் ரெசிடியல் ஹீட், எர்த்குள்ளேயே வந்து ஒரு ஹீட் இருக்கும். ஸோ அந்த ஹீட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ளுக்குள்ளே எனர்ஜியெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகும்போது ஹீட் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஆர்த்தர் ஹோம்ஸ் வந்து first considered this idea in the 1930s, which later influenced Harry Hess's thinking about sea floor spreading. ஸோ ஆர்த்தர் ஹோம்ஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த ஐடியா வந்து புட் ஃபார்வர்ட் பண்ணார், இந்த ஹீட் அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த கன்வெக்ஷனல் ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் தான் ஹெஸ்ஸோட sea floor spreading வந்து வர ஆரம்பிச்சது. ஸோ the slow movement of hot softened mantle that lies below the rigid plates is driving force behind the plate movement. நான் சொன்ன மாதிரி மேலே வந்து பிளேட் இருக்கும், கீழே இருக்கிற மேண்டலில் இருக்கிற அந்த எஸ்னோஸ்பியருங்கிற ரீஜன் இப்படி கன்வெக்ஷனல் கரண்ட் மூலிமா சர்க்குலர் ரீஜனில் போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி வந்து உங்களுக்கே தெரியும், இப்படி யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வீல் இருக்குது அப்படின்னா இந்த பிளேட்டை நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அப்படி தான் அது மூவ் ஆகுது. ஸோ இந்தியன் பிளேட் எப்படி மூவ் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து கோண்டுவானா ரீஜன்லேருந்து இந்தியன் பிளேட்டு. ஸோ இது அப்படியே வந்து டுவர்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தது ஏர்லி இந்தியா இப்படி தான் கீழே இருந்தது, டுவர்ட்ஸ் நார்த் வந்து அது போய்கிட்டே இருக்குது. ஸோ இந்தியா டுடே வந்து அப்படியே மேலே வந்து இங்கே ஹிமாலயாஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு கான்டினென்டல் பிளேட் கூட இடிச்சு அதுக்கப்புறம் வந்து இடிச்சறனால அங்கே வந்து Himalayas form ஆகுது. So the Indian plate includes peninsular India and the Australian continental portions. Indian plateங்கிறது இந்தியா மட்டும் கிடையாது, இந்தியாவோட பெனின்சுலா இந்தியா இது இருக்கு இல்லையா, அது as well as Australian continental portion. The subduction zoneனா கீழே இடிச்சு ஒரு ஜோன் கீழே போயிடும். Along the Himalayas forms the northern plate boundary in the form of continent. ஸோ இப்படி தான் வந்து இடித்து ஒரு பிளேட் கீழே போயிருக்கும் ஹிமாலயாஸில், இன்னொரு பிளேட் மேலே வந்திருக்கும். ஸோ அந்த ஹிமாலயாஸ் ஃபார்ம் ஆனதே வந்து இந்த கன்வர்ஜென்ட் பவுண்ட்ரினால தான்.
ஸோ இதுதான் காண்டினென்ட் கன்வர்ஜென்ஸ் சொல்லுவாங்க, இங்கேயும் காண்டினென்ட் அங்கேயும் காண்டினென்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஈஸ்ட் இட் எக்ஸ்டென்ஸ் த்ரூ ராக்கின்யோமா மவுண்டன்ஸ் ஆஃப் மியான்மர். ஸோ மியான்மரில் ராக்கின்யோமா மவுண்டன்ஸ் இருக்குது, அப்படியே இந்த பிளேட் அப்படியே போகுது. அண்ட் டுவர்ட்ஸ் த ஐலண்ட் ஆர்க் ஆஃப் த ஜாவா ட்ரெஞ்ச் வரைக்கும் வந்து இந்த காண்டினென்ட் போகுது, சரிங்களா. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், த ஈஸ்டர்ன் மார்ஜின் இஸ் ஸ்ப்ரெடிங் சைட். ஸோ ஸ்ப்ரெடிங் சைட்னு நம்ம என்னென்னு பார்த்தோம், டைவர்ஜென்ட் சைட்டை வந்து ஸ்ப்ரெடிங் சைட்டுன்னு சொல்லுவோம். லைங் டு த ஈஸ்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா இந்த ஃபார்மேஷன் ஓஷியானிக் ரிட்ஜ் இன் சவுத் வெஸ்டர்ன் பசிபிக். ஸோ இதெல்லாம் வந்து நாட் நீடட், பட் இந்தியன் பிளேட் எப்படி வந்து உருவாச்சுன்னு மட்டும் பாருங்கள். த வெஸ்டர்ன் மார்ஜின் ஃபாலோஸ் கிர்தார் மவுண்டன்ஸ் ஆஃப் பாகிஸ்தான். ஸோ இந்த இந்தியன் பிளேட்டோட வெஸ்டர்ன் சைடு வந்து இந்த கிர்தார் மவுண்டன்ஸ்னு சொல்கிறாங்க. It further extends along the Makrana coast and joins the spreading site from the Red Sea Rift southeast along the Chagos archipelago. So Chagos archipelago கேள்விப்பட்டிருப்பீங்க. All this is not needed. And next பாருங்க. So India வந்து was a large island situated off the Australian coast with a vast ocean. ஸோ இந்தியா வந்து ஒரு பெரிய ஐலண்டுங்கிறாங்க. ஸோ டெத்தி சி அப்படிங்கிறது வந்து செப்பரேட்டட் ஃப்ரம் ஏஷியன் காண்டினென்ட் டில் அபவுட் 225 மில்லியன். ஸோ இங்கே ஏஷியன் காண்டினென்ட் இருக்குன்னா இந்தியா இங்கே இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் இருக்கிற இந்த சி தான் வந்து டெத்தி சின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து செப்பரேட் ஆகிட்டு இருந்தது 225 மில்லியன் இயர்ஸ் ஆகும். ஸோ இந்தியா சப்போஸ் டு ஹேவ் ஸ்டார்டட் ஹர் நார்த்வர்ட் ஜேர்னி அபவுட் 200 மில்லியன் இயர்ஸ் ஆகும். நார்த்தில் வந்து போக ஆரம்பிக்குது. அட் த டைம் வென் பாஞ்சியா ப்ரோக், ஸோ இந்தியா கொலைடட் வித் ஏஷியா அபவுட் 40 to 50 மில்லியன் இயர்ஸ்க்கு அப்பாற்பட்டு இந்தியா கொலைட் ஆயிடுச்சு. ரேபிட் அப்லிஃப்ட் ஆஃப் த ஹிமாலயாஸ், அப்படி தான் ஹிமாலயா ஃபார்ம் ஆகுது. ஸோ த பொசிஷன் ஆஃப் த இந்தியா சின்ஸ் அபவுட் 71 மில்லியன் இயர்ஸ் till the present are shown in the figure. So it also shows the position of the Indian subcontinent and the Eurasian plate. ஸோ இதில் சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், the two major plates were separated by the Tethys Sea and the Tibetan block was close to the Asiatic landmass. ஸோ டிபெட்டியன் பிளாக்கும் இருந்திருக்கு. லைக் இங்கே இந்தியா இருக்குன்னா இங்கே Tethys Sea, இங்கே டிபெட்டியன் பிளாக், அதுக்கப்புறம் மேலே வந்து ஏஷியன் காண்டினென்ட் வந்து இருந்திருக்கு. ஸோ டியூரிங் த மூவ்மெண்ட் ஆஃப் இந்தியன் plate towards the Asiatic plate, a major event that occurred was the outpouring of lava and the formation of the Deccan Trap. ஸோ இப்படி இந்தியா மூவ் ஆகிட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து லாவாவும் வந்து வெளியில் வந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ அதான் டெக்கன் ட்ராப் ரீஜன்னு சொல்லுவாங்க. ஸோ டெக்கன் ட்ராப் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த ஏரியாவை டெக்கன் ட்ராப்னு சொல்லுவாங்க. டெக்கன் ட்ராப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. திஸ் ஸ்டார்டட் சம்வேர் அரௌண்ட் 60 மில்லியன் இயர்ஸ் ஆகோ வந்து இந்த விஷயம் நடந்திருக்கு. அண்ட் கண்டினியூ ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம். நோட் தட் த சப்காண்டினென்ட் வாஸ் ஸ்டில் க்ளோஸ் டு தி ஈக்குவேட்டர். ஸோ இன்னுமே வந்து ஈக்குவேட்டர் க்ளோஸாக தான் இருந்திருக்கு. ஃப்ரம் 40 மில்லியன் இயர்ஸ் ஆகோ அண்ட் தேர் ஆஃப்டர் த ஈவெண்ட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ஹிமாலயாஸ் டுக் பிளேஸ். அதுக்கப்புறம் ஹிமாலயாஸ் ஃபார்ம் ஆகுது. சயின்டிஸ்ட் பிலீவ் தட் த ப்ராசஸ் இஸ் ஸ்டில் கண்டினியூயிங் அண்ட் த ஹைட் ஆஃப் த ஹிமாலயாஸ் இஸ் ரைசிங் ஈவன் டு திஸ் ஸ்டேட். ஸோ ஹிமாலயாஸ் வந்து வருஷம் ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் இட் வித் த லெசன் கைஸ். ஸோ இந்தியா வந்து எப்படி மூவ் ஆச்சு, நார்த்வர்ட் மூவ் ஆச்சா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதோட உங்கள்ட்ட புக் இருக்கும், எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வி ஆர் அப் வித் திஸ் லெசன். அண்ட் நெக்ஸ்ட் லெசனில் நம்ம மினரல்ஸ் அண்ட் ராக்ஸ் பற்றியெல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம். அண்ட் உங்களுக்கு நம்மளோட கோர்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா கிவ் அ தம்ஸ் அப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். ஸ்ப்ரெட் நாலேஜ். அண்ட் உங்களுக்கு கோர்ஸ் பிடிச்சிருந்தா நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருக்குனாலும் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம். And yeah, thank you.